ஸோ ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா 23rd ஆஃப் செப்டம்பர் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி வந்து ஒரு சிடிஎஃப் வந்து கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு ஃப்ளாக்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளாகை வந்து எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் சிடிஎஃப் மாதிரி கிடையாது, அதாவது ஜெப்பாடி சிடிஎஃப் மாதிரி கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு பூட் டு ரூட் ஃபார்மேட்டில் இருக்க சிடிஎஃப். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஹேக் த பாக்ஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா? ஹேக் த பாக்ஸில் ஒரு மெஷின் ஒரு ஐபி கொடுத்துருவாங்க. அது வழியாக நீங்கள் ஒன்று ஒன்றா லெவல் பை இந்த இந்தியன் ஆர்மி வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஒரு .ova ஃபைல் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை நம்ம நார்மலாக வேர்ச்சுவல் பாக்ஸில் இன்ஸ்டால் பண்ணி ரன் பண்ணால் நம்மளுக்கு வந்து லோக்கலில் வந்து அந்த விஎம் வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ வாங்க இப்போ அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோன்னா அந்த சிடிஎஃப் மெஷினோட ஐபி வந்து கண்டுபிடிக்கிறோம். மேக் ஷூர் நீங்கள் வந்து உங்கள் பிரிட்ஜ் அடாப்டரில் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னு பாருங்கள். பிகாஸ் அப்போ தான் உங்கள் லேண்டில் வந்து இது கனெக்ட் ஆகும். இல்லை நீங்கள் நேட்டில் கனெக்ட் ஆயிருந்தீங்கன்னா உங்களால் இதை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா நிறைய ஐபி ஸ்கேனர்ஸ் இருக்குது. நெட்வொர்க் ஐபி ஸ்கேனர், நெட் டிஸ்கவர் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். நான் வந்து இந்த வீடியோவில் ஆங்கிரி ஐபி ஸ்கேனர் வந்து போட்டு பார்க்குறேன். ஸோ ஆங்கிரி ஐபி ஸ்கேனருக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஐபி ரேஞ்ச் தரணும். அதுக்கு என்ன பண்ணுறேன்னா நார்மலாக ஐபி கான்ஃபிக் கொடுத்துக்கிறேன். ஐபி கான்ஃபிகில் என்னோட ஒய்ஃபை அடாப்டரோட IPv4 அட்ரஸ் வந்துருச்சு. அப்படியே காப்பி பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆக்டெட் மட்டும் 0 மாற்றிட்டு அப்புறம் எண்டு 255 ஸ்டார்ட் கொடுத்தா என் நெட்வொர்க்கில் இருக்க ஃபுல் ஐபியுமே இது வந்து ஸ்கேன் பண்ணும். கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேன் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. தென் க்ளோஸ் கொடுத்துட்டு இங்கே ஹோஸ்ட் நேமை வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஃபில்டர் பண்ணால் எனக்கு வந்து இங்கே தேர்டாக இருக்குது பார்த்தீங்கன்னா அதுதான் என்னோட ஐபி. இது வந்து மோஸ்ட்டாக ஏன்னு தெரியல, எனக்கு போன வாட்டி நான் பூட் பண்ணும்போது இங்கே ஹோஸ்ட் நேமில் சிடிஎஃப் மெஷின்னு மென்ஷன் மாதிரி வந்துருந்தது. பட் ஏன்னு தெரியல இந்த வாட்டி வரல. நீங்கள் ஒன்று ஒன்றா என்னென்ன ஐபி இருக்கோ ஒன்று ஒன்றா போட்டு பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ வந்து நம்ம சிடிஎஃப் பாக்ஸோட ஐபி அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப், எப்போவுமே நம்ம ஒரு ஐபியை கிடச்சா என்ன பண்ணணும், அதில் இருக்க போர்ட் ஸ்கேன் பண்ணணும். அதாவது என்மேப் வந்து ரன் பண்ணி பார்க்கணும். ஸோ வாங்க ஒரு டெர்மினல் ரன் பண்ணிவிட்டு என்மேப் என்ன ஃப்ளாக் தரலான்னா வேர்ஷன் டிஸ்கவரி ஃப்ளாக் கொடுத்துட்டு அதோட என்னோட ஐபியை வந்து போட்டுட்டு என்டர் கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா போர்ட் 22 SSHம் 5000 போர்ட்டும் ஓப்பனில் இருக்குது. வாங்க அதோட 5000 போர்ட்டில் போயிட்டு என்ன இருக்குன்னு பார்க்கலாம். 5000. ஸோ 5000 போர்ட்டில் ஒரு வெப்பேஜ் வந்து இருக்குது. நம்ம சோர்ஸ் கோடை பார்த்து ஏதாச்சும் அதில் ஏதாச்சும் ஃப்ளாக் ஏதாவது ஒழிச்சு வச்சுருக்காங்களான்னு பார்க்கலாம். TCQ 2025 ஏதாச்சும் ஜாவா ஸ்கிரிப்ட் ஃபைல் தான் இருக்கா? இல்லை. CSS அதுவும் இல்லை. ஓகே, இல்லை பெருசாக அதுவும் இருக்க மாதிரி தெரியல. நம்ம என்ன பண்ணலான்னா இதை வந்து டேரக்டரி சர்ச் வந்து பண்ணி பார்க்கலாம். இதை அப்படியே கிளிக் பண்ணிவிட்டு ஸோ டேரக்டரி சர்ச்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டேரக்டரி ப்ரூட் ஃபோர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டூல்ஸ் இருக்குது. நான் வந்து எப்போவுமே எனக்கு பிடிச்ச டூல் பார்த்தீங்கன்னா டெட் சர்ச் தான். நான் இதை வந்து ரன் பண்ணி பார்க்குறேன். நிறைய பேர் கோபஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க, நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ டெட் சர்ச்சோட ஸ்கேன் வந்து முடிஞ்சிருச்சு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா /பேஜ் எண்ட் பாயிண்ட் வந்து இருக்குன்னு காட்டுது. நம்ம /பேஜ்குள்ளே போவோம். ஓகே, என்டர் யுவர் நேம். நம்ம வந்து SQL இன்ஜெக்ஷன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஆனால் நம்ம வேறு ஏதாச்சும் இன்ஜெக்ஷன் டைப் பண்ணலாம், அப்படி ட்ரை பண்ணலாமா? SST ட்ரை பண்ணி பார்ப்போம். 7 into 7 தெரியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இங்கே 7 into 7 போட்டால் 49ன்னு மல்டிப்ளை பண்ணி வருது. ஸோ இங்கே வந்து SSTI வந்து வல்னரபிளாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ வாங்க நம்ம வந்து கூகுளில் போய்ட்டு ஒரு ChatGPTயில் போய்ட்டு அதுக்கு அது பேலோட் வந்து ரெடி பண்ணலாம். வாங்க கூகுளில் நம்ம என்ன பண்ணுவோம், SSTI பேலோட்ஸ்னு போடுவோம். போட்டால் இந்த SV ஹேக்கோட ஒரு வெப்சைட் வரும். தென் கீழே போனீங்கன்னா இங்கே ஒரு பேலோட் இருக்குது. இதை காப்பி பண்ணிவிட்டு ஃப்யூச்சரில் SSTIக்கும் டீட்டெயில்டாக வீடியோ வரும் கைஸ், ஒன்று ஒன்றா பார்க்கலாம்.
ஸோ இங்கே வந்து நம்ம ஐடி கொடுத்தா என்ன வருமோ அந்த கமாண்ட் வந்து இங்கே ரன் ஆகுது. என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம அந்த எஸ்விஆக்கோட எஸ்எஸ்டிஐ பேலோட தூக்கி பென்டெஸ்ட் ஜிபிடின்னு ஒரு ஒரு ஏஐ இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த மாதிரி ஹேக்கிங் ரிக்வெஸ்ட் கொடுத்தாலும் அது உங்களுக்கு கோட் மாதிரி கொடுத்துரும். நார்மலாக சாட் ஜிபிடியில் கொடுத்தீங்கன்னா சில இஷ்யூஸ் பண்ணும். இது மாதிரி நல்லா இல்லீகலாக நீங்கள் பண்ணுறீங்க அந்த மாதிரி சொல்லும். ஆனால் பென்டெஸ்ட் ஜிபிடியில் அந்த மாதிரி சொல்லாது. ஸோ என்ன பண்ணிட்டேன்னா, அந்த பேலோட தூக்கி அப்படியே போட்டு இதை ஃபைல்ஸை வந்து லிஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு பேலோடு வந்து ரெடி பண்ணி கொடு அப்படின்னு கேட்டிருக்கேன். அது வந்து எனக்கு ஒரு பேலோட் கொடுத்துருக்கு. வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ஃபைல்ஸ் லிஸ்ட் பண்ணால் app.py f14 at ons 1.txt இருக்குது. இதை நம்ம கேட் பண்ணலாம். அது சிம்பிளாக என்ன பண்ணுவோம்னா சப்ளைம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம எஸ்எஸ்டிஐ பேலோடு இல்லை எல்எஸ் இருக்குது. ஜஸ்ட் நான் கேட் கொடுத்துட்டு இந்த ஃபைல் நேமை காப்பி பண்ணிக்கிறேன், இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் நம்ம ஃபைனல் எஸ்எஸ்டிஐ பேலோடு. ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ரன் பண்ணால் நம்மளோட ஃப்ளாக் வந்து இங்கே வந்துருச்சு கைஸ். ஸோ இதுதான் ஃப்ளாகு. இந்த ஃப்ளாக் வந்து என்ன பண்ணணும்னா நம்ம இந்தியன் ஆர்மியோட ஃபார்மேட்குள்ளே போட்டு தரணும். இதுதான் ஃபஸ்ட்டு ஃப்ளாகு. ஸோ இப்படி தான் ஃபஸ்ட் ஃப்ளாக் எடுக்கணும் கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் ஃப்ளாக் எப்படி எடுக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.